நீ தாண்டி தேவ் யா நல்ல பொம்பள புருஷன பத்தி போய் விசாரிப்பாளா? தேவ் தான் விசாரிப்பா போயி. "என்ன மக்களே நான் சொல்றது?" அப்படின்னு மதுரையில ஒரு அண்ணன் கட்டுன மனைவிய பார்த்து இத்தனைக்கும் சொந்தத்துக்குள்ளயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா சொல்றாங்க, "16 வயசுல கல்யாணம் பண்ணேன். இன்னைக்கு வயசு ஆயிடுச்சு. என் 2 பொண்ணுங்களையும் கட்டிக் குடுக்குற வயசு வந்தாச்சு. இப்பதான் எனக்கு தெரியுது 8 வருஷமா என் கணவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு. என் மனசு தாங்கலம்மான்னு" கொட்டி, 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 கொட்டி அழுவுறாங்க. யார்ட்டயும் சொல்ல முடியாது. அந்த வயசுல ஃப்ரெண்டுகிட்டயோ, பெத்த பொண்ணுகிட்டயோ அவங்களோட அம்மா வயசு அவங்களுக்கே 3 வயசுன்னா, அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? அவங்க கிட்ட போய் சொல்லி யார்ட்டயும் சொல்ல முடியாது. அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, "ஏன்டி இத்தன வயசுக்கு மேல புருஷன் இன்னொருத்திய வச்சிருக்கான்னு வேதனைப்படுறாளே! இதுக்கு மேல அது தேவையா? அலையிறா. உடம்பு சுகத்துக்காக தான் புருஷன் துரோகம் பண்ணிட்டான்னு அலையிறா. இத்தன வயசுக்கு மேல புருஷன் துரோகம் பண்ணான்ட்டு ஏன் அழுகுறாங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட, "இவ்ளோ வருஷமா ஒரு சொந்தத்துல கல்யாணம் பண்ணி தாம்பரத்த ஒரு தெய்வீகமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில துரோகம் பண்ணாத, மன ரீதியா, உடல் ரீதியா துரோகம் பண்ணாத, கட்டின புருஷன்னு 2 பொண்ண பெத்து ஆளாக்கி இவ்ளோ தூரம் நான் வளர்த்து கொண்டுட்டு வந்துட்டேன். ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியே!" அந்த வேதனை தான். சரிங்களா? தமிழ்நாட்டு பொண்ணுங்கள்ட்ட வந்து புருஷனுக்கு பொண்டாட்டி துரோகம் பண்ணக்கூடாது, பொண்டாட்டிக்கு புருஷன் புருஷன் துரோகம் பண்ணக்கூடாது. அதுலயும் 90ஸ், 80ஸ்ல உள்ளவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அத நினைக்கும்போது ரொம்ப வேதனையா அந்த ஒரு காரணத்தினால சொல்லிட்டு அழுதாங்க. அதுக்கு நானும் அறிவுரை சொன்னேன். இப்ப மனசு ஆறுதலா இருக்குன்ட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு வீடியோ போடுவோம். மதுரையில அலங்காநல்லூரோ, அழகர் மலையோ ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. ரொம்ப வேதனை. அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் சொல்றாராம். அவகிட்ட பெருசா இருக்கு, உங்ககிட்ட சின்னதா இருக்குன்னு சொல்றாராம். 2 குழந்தை பெத்தவங்க வயசு ஓடிட்டு எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையா இருக்கு. இத்தன வயசுக்கு மேல அவங்க ஏன் ஏங்கி தவிக்கிறாங்கன்னா, இத்தன வருஷம் ஒரு உண்மையா நினைச்சு வாழ்ந்தோம். அதுல துரோகம் நடந்துட்டு. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க என்ன. வாழ்க்கை ஒரு முறை தான்.